என்ன கண்பானவர்களே, எல்லாருடைய வாழ்விலுமே நன்மை உண்டாகணும், மேன்மை உண்டாகணும், உயர்வு உண்டாகணும் என்பதில் எப்படி நீங்களும் நானும் எண்ணுகிறோமோ அல்லது எதிர்பார்க்கிறோமோ, அதை பார்க்கிலும் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைக்கணும் என்பதில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு உன்னதமான தெய்வம் இந்த பூமியில் வந்தது இல்லை, நீ வரப்போகிறதும் கிடையாதுங்க. ஏன்னா இவர் ஒப்பற்றவர், இவர் விலையேற பெற்றவர். இந்த உன்னதமான கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தையை கேட்டு இப்பொழுதும் கூட நீங்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய உண்மையாக அழைக்கப்பட்டு தங்கள் அழைப்பில் தரிசனத்தில் உண்மை உத்தமாக இருக்கக்கூடிய மனிதர்களை தீங்கு செய்யக்கூடியவர்கள், பொல்லாப்பை நடப்பிக்கிறவங்க இந்த பூமியில் ஏராளம். அவங்களை எல்லாம் கர்த்தர் வந்து சந்திப்பார். நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனத்திலேருந்து ஒவ்வொரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் துன்மார்க்கர்கள் தங்கள் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற கண்ணீரோடும் ஒரு ஆத்ம பாரத்தோடும் ஜெபத்தோடு தான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால தான் இந்த செய்தியின் தலைப்பே அழிவு நிச்சயமே. யாருக்கு இது உரியதாய் மாறும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லா வகையிலும் சுகித்திருக்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த எண்ணம் உள்ளவர் தான் உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற இயேசு கிறிஸ்து. அந்த சேனைகள் கர்த்தருடைய வார்த்தையை இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஜெபத்தோடு கேட்பீங்களா? அழிவு நிச்சயமே. யாருக்கு அது? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 72ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Psalms chapter 72 verse 9. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரெண்டு விதமான கூட்டத்தை பார்க்குறோம். ஒன்று வனாந்தரத்தார், அதாவது people who are living in desert. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம்னு தெரியுமா? இன்று வெளியே பார்க்கும்போது எல்லா வசதி வாய்ப்பு இருப்பது போல் தெரியும், வெளியே பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் இல்லாதபடி காணப்படுவது போல தெரியும். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவோ ஆறுதலற்று சமாதானமற்று எப்படா மடிவோம், எப்படா தற்கொலை பண்ணிக்கலாம், எப்படா இந்த காரியத்தை விட்டு ஓடலாம் என்று சொல்லி இன்றைக்கு வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்டு. வனாந்தரத்தில் தாகம் எடுக்கும், ஆனால் தண்ணீர் கிடைக்காது. வனாந்தரத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், ஆனால் ஒதுங்க நிழல் இருக்காது. இன்றைக்கி இதே தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? வனாந்தரத்தார் அவரை வணங்குவார்கள். அன்பானவர்களே, யாருடைய வாழ்வில் அழிவுக்கு தப்பிக்க முடியும்னா, யார் தங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அழிவுக்கும் தங்கள் ஆத்மாவி சரீரத்தை அழிக்கக்கூடிய சர்வ வல்லவருக்கு அந்த தீங்குக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்றால் கர்த்தராகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு வணங்குகிறவர்களுக்கு. அவங்களுடைய பொருள் என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் யாரையும் திருட்டன் பண்ணுகிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, அவர் அன்பும் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ரகசிய துணிகிற பாவங்கள் தான் நம்மை வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறது. ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தார் அவரை வணங்குவார்கள். ஒரு வாய்ப்பு தரார், அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரம் காலம் வந்துட்டு, ஆகவே அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்வீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது நாம் நம்பிக்கொண்டிருக்கிற லோகத்துக்குரிய செல்வங்கள், ஆஸ்தி, பேர்ப்புகள், பட்டங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாய் மகி போகும். ஆனால் அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் நித்திய ராஜ்யத்தில் மகிமையான ஒரு பங்கை தருவார். ரெண்டாவதாக அந்த சங்கீதம் 72:9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை திரும்ப உங்களுக்காக நான் வாசிக்க போறோம். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். அழிவு நிச்சயமே. சத்துருக்களுக்கு அழிவு நிச்சயமே. அவர்கள் என்ன செய்வார்களாம்? மண்ணை நக்குவார்களாம். இது பெரிய சாபம் போடுறது போல தெரியுதில்ல அன்பானவர்களே. ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் 2ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் சாப்டர் 2ல, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாயினார். மண்ணில தான் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை உயிர் உள்ள ஆத்மாவை மாற்றினார். 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். இதில் ஒரு காரியம் இருக்குது, என்னன்னா, சர்ப்பமானது மனிதனை வஞ்சித்தது. தேவன் அதை குறித்து சாபம் போட்டபோது நடந்தது என்னன்னா, அந்த சர்ப்பமானது மண்ணிலே போகக்கூடியதாக, மண்ணை தின்னக்கூடியதாக காணப்பட்டு சத்துரு மண்ணை நக்குவார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய்
உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவிகளாகிய அந்த சத்துருக்கள் நிச்சயம் மண்ணை நக்குவார்கள். நான் சொல்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யார் யார் குடும்பத்தில், யார் யார் வாழ்க்கையில், சரீரத்தில் அல்லது குடும்பத்தில், அவங்க செய்கிற வியாபாரத்தில் சர்ப்பத்தின் ஆவி போராட்டங்கள் இருக்கிறதோ, த ஸ்பிரிட் ஆஃப் சர்பன்ட், அது ஒரு கைண்ட் ஆஃப் டிமானிக் பவர். இப்படிப்பட்ட சத்துருவின் கட்டுகளையும் போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவிலை முறித்து எறிந்தார். அவர் ஜெயித்தெழுந்தார். ஆக இப்பொழுது நம்புகிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை விலக செய்கிற சத்துருக்கள், துருபதேசம் பண்றவன் யாரு? சத்துரு. பைபிளில் இல்லாத போதனையை போதிக்கிறவன் யாரு? நம்பர் 1 சத்துரு அவன் தான். ஏன்னா தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலகுகிற துர்மார்க்கர் மித்தம் என் கண்களில் கண்ணீர் வந்ததுன்னு சொல்றான். அப்போ சத்துரு துர்மார்க்கன் என்று சொல்லும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு வகை தான். ஆக வேத வசனத்துக்கு விரோதமாய் ஜீவி செய்யக்கூடியவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான போதனை செய்யக்கூடியவர்கள், பொருளாசை, உலகாசை, மண்ணாசை, பதவி ஆசைகளுக்கு அடிமைப்பட்ட சத்துருக்கள் நிச்சயம் மண்ணை நக்குவார்கள். திருச்சபையின் மகிமையை கெடுக்கக்கூடியவர்கள், பரிசுத்த வேதாமத்தின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்க மனதில்லாமல் பணம்தான் பிரதானம் சொல்லி இன்றைக்கு சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சத்துருக்கள் நிச்சயம் மண்ணை நக்குவார். இதோடைய பொருள் என்ன? அவங்களுடைய சாப்டர் முடிய போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அநேக இடங்களில் பலத்த பூமி அதிர்ச்சிகளும் பலத்த தேவனுடைய கோபாக்கினி இறங்குறதை நீங்கள் பார்க்கலாம். இது நான் சொல்றது வெறும் ஒரு சாம்பிள் போல தான். இன்னும் பலத்த காரியம் நடக்க இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனையும் பரலோகம் நோக்கி பார்க்கும், கர்த்தர் நோக்கி பார்ப்பேன். தயவு செய்து சத்துருவாய் மாறிடாதீங்க. பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வெளி தோற்றத்தில் நான் தான தர்மம் செய்வது போல, 4 பேருக்கு உதவி செய்வது போல காணப்பட்டாலும் உங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டாதீங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், என்னதான் நீங்கள் பெரிய பதவியில் இருந்தாலும், பல கோடிக்கு நீங்கள் அதிபதியாக இருந்தாலும், எவ்வளோதான் பேர் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் தயவு செய்து சத்துருவாய் மாறிடாதீங்க. பாவம் பயங்கரமான சத்துரு, அது மண்ணை நக்க வைக்கும். ஆக இந்த நாளிலும் ஆண்டவிடத்திலே நாம் மனம் திரும்புவோமா? அழிவு நிச்சயமே, சத்துருக்களுக்கு நிச்சயமே. ஆக மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே சத்துருவாய் ஒட்டி இருக்கிற மறைந்திருக்கிற பெருமைகள் அது பயங்கரமானது. அது ஆவிக்குரிய பெருமையாக கூட இருக்கலாம். என்னை போல ஜெபிக்க ஆள் உண்டா, என்னை போல வரங்கள் உள்ளவன் உண்டா, இப்படி வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கும். அது ஒரு பயங்கரமான சத்துரு, பெருமை. என்னை போல யாரு, என்னை போல பாட யாரு, என்னை போல இதை செய்யாருன்னு சொல்லி வெளியே சொல்லிக்கிட மாட்டாங்க. ஆனால் இருதயத்தில் ஒட்டி அந்த சத்துருவை இப்போ கற்று கடிந்து கொள்வாராக. ஆக தயவு செய்து விண்ணை நோக்கி பிரயாணப்பட வேண்டிய நாம் மண்ணை நோக்கிடக்கூடாது. தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். என் அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியே கர்த்ததாமே நம்மை காப்பாற்றுவோம், நம்முடைய தேசத்தை காப்பாற்றுவோம், நம்முடைய அருமையான இனஜன பந்துக்களை காப்பாற்றுவோம். அவரை நோக்கி மன்றாடி கேட்போமா? அவருடைய வார்த்தைக்கு பயந்து கேட்போமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சுவாமி, வனாந்தரத்தரே நாங்கள் வாழ்ந்தது உண்மைதான் ஆண்டவரே. அன்பை எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆறுதல் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் உம்முடைய நாமத்தை என்னைக்கு நாங்கள் வணங்க ஆரம்பித்தோமோ, உம்மை தொழுது கொள்ள ஆரம்பித்தோமோ, சாஷ்டாங்கமாய் உம்மை தொழுது கொள்ள ஆரம்பித்தோமோ, அந்த நிமிஷத்திலிருந்து இது வரைக்கும் நீ நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைக்காய் ஸ்தோத்திரம். அழிவு நிச்சயமே, சத்துருக்களுக்கு தானப்பா. நீர் எங்களை சத்துருவாய் நினைக்கிறதில்லை. ஆனாலும் எங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள் உம்முடைய உள்ளத்தை நோகடித்திருக்குமானால் தயவாய் மன்னித்தரலும். பெருமைக்கும் அகந்தைக்கும் பலவிதமான கோல் சொல்லுகிற துர்மார்க்க குணங்களுக்கும் துருபதேசங்களுக்கும் உடைய பிள்ளைகள் இடம் தந்து விடாதபடி, ஒருவேளை அறியாமல் தந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி உம்முடைய நண்பர்களாய் வரட்டும், உம்மோடு கூட நடக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, அந்த சத்துருக்களாகிய எல்லாவித பெருமைகளை அழித்து போடும். சத்துருக்கள் மண்ணை நக்குவார் என்று சொல்வது போல இந்த உண்மையான லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணுகிற, அல்லது இந்த ஊழியத்துக்கு விரோதமான காரியத்தை நடப்பிக்கிற எல்லா சத்துருக்களும் இப்போ மண்ணை நக்குவார்களாக. அவர்கள் ஒருவேளை பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது பெரிய பதவி படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் மகா பெரியவர். இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் நீதி செய்து கர்த்தர் உம்முடைய நீதியை விளங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள, உங்கள் வியாபாரத்தில் உள்ள, தேவனால் அழைக்கப்பட்டு நீங்கள் வழி நடத்தப்படுவது உண்மையானால் உங்களுடைய உண்மையான ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் நிச்சயம் மண்ணை நக்குவார்கள். அழிவு நிச்சயம் சத்துருக்களுக்கு.